அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை எங்கள் மீது பாய்ந்து, இந்த நித்திரைக்குள்ளான கண்களை மீண்டும் வெளிச்சத்தின் கண்களாக பார்வை அடையும்படி என் தேவன் கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்று எங்களை உம்முடைய சித்தத்தின்படி எங்களை இந்த நாளில் வணையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனோடு இணைந்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சத்தியங்களை தியானிப்பதற்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சவுல் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனது இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டபோது அவன் எவ்வளவு மனம் மாறினான் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். சவுல் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை தொடரும்போது அந்த பயணத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண வேண்டும் என்று நினைத்து அவனை தொட ஆரம்பித்தார். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்து சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரிகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. இந்த சவுல் இன்னும் கர்த்தருடைய தூதரை துன்பப்படுத்தி பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி அவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினான். அவன் சீரிய அந்த நோக்கம் எப்படியாவது அங்குள்ள புருஷர்களை ஸ்திரீகளை தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு போய் அங்குள்ள ஜெப ஆலயங்களுக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி அதற்குரிய உரிமையை கேட்டு வாங்கினான். அப்படி ஒரு நாள் அவன் பயணத்தில் போகும்போது அவன் எங்கு போகிறான் என்று சொல்ல தெரியவில்லை. தமஸ்குவுக்கு அவன் சமீபத்தை நெருங்கின போது வானத்தில் இருந்து ஒரு பெரிய ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சவுலை தொட்டது ஒரு பெரிய ஒளியை வைத்து, தன்னுடைய பிரகாசத்தை வைத்து தொட்டார். அப்படி என்றால் அவன் சென்ற இடம் ஒரு பெரிய ஒளிமயமான ஒரு பிரகாசத்தை பெற்றிருந்தது. அவன் அந்த இருளை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் அந்த இருளில் அவன் நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் அவனை நினைத்து அந்த இருளாகிய அந்த பாதையை வெளிச்சமாக ஆண்டவர் மாற்றினார்.
அந்த வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்தில் அவன் தரையிலே விழுந்து விட்டான். சில நேரங்களில் நாம் தனிமையில் பயணம் செய்யும்போது அங்கு மனித சஞ்சாரம் இல்லாத, சந்தடி இல்லாத இடத்தில் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், சில அசுத்தாவிகளின் எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். பேய், பிசாசு, ஆவிகள் வருமா என்கின்ற ஒரு ஐயம் நமக்குள்ளாக இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு மரத்தினுடைய இலைகளின் அசைவோ அல்லது காற்றினுடைய அசைவோ ஒரு பெரிய சப்தத்தை உண்டு பண்ணினால் நம்முடைய இருதயம் பயந்து நடுங்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இந்த இடத்தில் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு செல்லும்படி அவன் நகல் எழுதி வாங்கி நகல் எழுதி வாங்கி இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை தொட வேண்டும் என்று தீர்மானித்து தொடர்ந்து அவனுடைய பாவத்தில் இருந்து அவனை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்து அவனை ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை காண்பித்து அவனை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சப்தத்தை அவன் கேட்டான். அன்பு பிள்ளைகளே, அந்த வெளிச்சத்தில் இருந்து ஒரு பெரிய சப்தம் உண்டாயிற்று. அந்த சப்தம் அவனை பெயர் சொல்லி, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சப்தம் கேட்டது. இந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்குமே என்று சொல்லுகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யோவான் நற்செய்தி நூலிலே இந்த சம்பவத்தை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனம், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார், உலகம் உண்டாவதற்கு முன்பே என்னிடத்தில் உம்முடைய மகிமை இருந்ததை நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று அங்கு இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அதே யோவான் நற்செய்தி நூல் 20வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு ஆண்டவரை கண்டோம் என்று அநேகர் அவரிடத்தில் சொல்லும்போது அவன் அதை நம்பவில்லை. நான் அவருடைய விழாவில் என் கையை போட்டால் மட்டுமே நம்புவேன் என்று சொன்னார்.
அதற்கு ஆண்டவர் அவனை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். உடனே அவன் ஆண்டவரே என்றுதான் கூப்பிடுகிறார். சில நேரங்களில் நாம் சந்திக்கக்கூடிய இக்கட்டுகள், பலவீனங்கள் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்மை உணராமலேயே நாம் ஆண்டவரே அல்லது அம்மா, அப்பா என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வு. ஆனால் இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தொடப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை தொட்டு பார்க்கிறவர் யார்? சவுல் அந்த ஒளியை பார்த்து கீழே விழுந்த மாத்திரத்தில், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன போதே அவன் மறுமொழியாக ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அதற்கு முன்பு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களை கொலை செய்வதற்கு அனுமதி பெற்றவர், அநேகரை துன்பப்படுத்தி இருந்தவர், அநேகரை சங்கடத்திற்கு உள்ளாக்கினவன், அநேகரை தண்டித்தவன், அநேகரை சிறைச்சாலையில் போடுவித்தவன். ஆனால் எப்பொழுது அவன் ஆண்டவரால் தொடப்பட்டாரோ அப்பொழுதே சவுல் தன்னை இருதயத்தில் இருந்த அந்த மென்மையான சொல்லை அவன் வாயிலே சொல்ல ஆரம்பித்தான். ஆண்டவரே. ஒரு ஆச்சரியத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கம் நிறைந்த குரலோடு ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவம் எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை தொட விரும்புகிறாரோ அந்த அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோமா? நம்மை அறியாமலேயே நம்முடைய பலவீனங்கள் அந்த ஒரு வார்த்தையிலே, அந்த ஒரு சப்தத்திலே நம்மை விட்டு நீங்கி போகக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்று இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இதை அந்த சவுல் தன்னுடைய அனுபவங்களை அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 2 இடங்களில் ஆண்டவர் என்னை தொட்ட விதம் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய அந்த அனுபவங்கள் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை மகிமைப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தொடுவதற்கு நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்று இருக்க வேண்டும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனுடைய சரீரத்தை தொட ஆசைப்பட்டால் அது அவளால் இயலாமல் போயிற்று. ஆனால் அவர் உடுத்தியிருந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டபோது வல்லமை அவளுக்குள் புகுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு அவயவங்களின் பாகமும், அவர் உடுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆடைகளின் ஒவ்வொரு தொங்கலும் இரட்சிப்பின் வஸ்திரம். அதை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அல்லது அவர் யாரையெல்லாம் தொடுகிறாரோ அவர்களுக்குள் அவருடைய வல்லமை இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு இந்த அனுபவம் சவுல் தன்னை மாற்றிக்கொண்ட விதம் எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் கேயாசி தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக அவன் பொருள் மீது ஆசைப்பட்டு
அவன் அவரிடத்தில் காணிக்கை வாங்கியதை தேவ மனுஷன், நீ அதை வாங்கும்போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் வெண்குஷ்டத்தை பெற்றுவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் ஆளக்கடவது என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் மாற்றப்பட்டு விட்டான். தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் சொல்வது எதுவோ அது நடக்கும் என்று வேதம் நிரூபித்து காண்பிக்கிறது. சவுல் பவுலாக மாற்றப்பட்டதற்கு பின்பு அவனை நாடு கடத்தப்படும் போது அந்த தீவில் உள்ள சர்ப்பம் அவனை கடித்து விட்டது. அந்த தீவார், இவன் இவ்வளவு பெரிய பாவியாய் இருக்கிறான், நாடு கடத்தப்பட்டதற்கு பின்பும் கூட அவனை சர்ப்பம் தீண்டிவிட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் மாறாக என்ன நடந்தது? அவன் மரித்து விடுவான் என்று நினைத்த அவர்களை, அவருடைய கண்களுக்கு அவன் பிழைக்கத்தக்கதாக நடமாடுகிற மனிதனாக ஆண்டவர் அவனை மாற்றிவிட்டார். அன்பு பிள்ளைகளே, தானியேல் சிங்கக்கபியில் போடும்போது எல்லோரும் அவனை போடுவதற்கு விருப்பப்பட்ட எல்லோருடைய மனதையும் ஆண்டவர் மாற்றி, நான் மெய்யான தேவன் என்பதை தானியேலின் மூலமாக நிரூபித்து காண்பித்தார். அன்பு பிள்ளைகளே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த நம்பிக்கைக்கு எத்தனை சாட்சிகளை நாம் சொல்ல முடியும்? அந்த சாட்சிகளை பெற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினாரே. அதை போல கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை அண்டு ஜீவிக்கிற அந்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்மில் ஒரு மாற்றம், வேண்டிய மாற்றம் நம்மில் காணப்படுகிறதா? நம்மில் இருக்கும் குணம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அந்த குணத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஆண்டவர் நம்மை தொடும்படி அவர் நம்மிடத்தில் வரும்போது, அவர் தொட்டதற்கு பின்பு நாம் மாறி இருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். தேவன் யாரையெல்லாம் தொடுகிறாரோ, அவருடைய பரிசுத்த அபிஷேகம் யார் மீதெல்லாம் காணப்படுகிறதோ, அவர்கள் தங்களுடைய முன்னிலையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் காண்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் காண்பிக்கப்பட்டது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கப்பட்டது என்று ஏசாயா 9:2 மத்தேயு 4:15 வாசிக்கிறோம். இந்த சவுலை மாற்றிய அந்த வெளிச்சம் நம்மையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் எத்தனை முறை பிரயாசப்பட்டு இருப்பார். ஆனால் நாம் மாறி இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு ஜெபத்திலே வைத்து அந்த மாற்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் பெற்று தேவ பிள்ளைகளாக, தேவ மனுஷர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நீர் அந்த மனிதனை தொடும்போது அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த முரட்டும் ஆன வாழ்க்கை மாற்றப்பட்டு மென்மையாக மாற்றப்பட்டதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பின்னிலைமை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதையும், இப்பொழுது அந்த சவுல் எப்படி மாறிவிட்டார் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதை போல கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் எங்களை தொட்டதற்கு பின்பு நாங்கள் எப்படி மாறியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்படுவதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று எங்களை மாற்றும். எங்களுடைய குணங்கள் உம்முடைய
ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற குணங்களாக காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய இந்த சத்தியம் நம்முடைய மனமாற்றத்திற்கு நல்ல காரணமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவரை நம்புவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.